கனவுகளை சொல்லுங்கள், கனவு காணுங்கள், அந்த கனவுகளை எங்கள்கிட்ட சொல்லுங்கள், அதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லியிருக்காரு. சரி, இந்த கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் முதல்வன் திட்டம், அந்த அந்த திட்டத்தில் நிறைய அதாவது உயர்தர படிப்பு, யூபிஎஸ்சி, அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் படிக்கிறதுக்கு இலவசமாக ஸ்டைஃபண்ட் கொடுத்து அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அவங்க காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. அந்த கோச்சிங் சென்டர்லேயே கூட கொண்டு போய் சேர்த்து விட்டு அதுக்கெல்லாம் கூட தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு இதெல்லாம் செய்யுது. இப்போ நான் அதை பற்றி ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கிறேன், காணொலியில் பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் அது முழுசாக நான் குறிப்பெடுக்கலை. ஆனால் நான் முதல்வன் திட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான திட்டம். அதில் அந்த கனவு காணுங்கள், அந்த உங்களுடைய கனவுகளை எங்கள்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஒரு ஒரு பாதையை உருவாக்கி தரேன் அப்படிங்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு வாதம். அதை தான் சொல்கிறாரு, கனவு காணுங்கள், அந்த கனவுகளை எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு முதல்வரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், அந்த முதல்வர் தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கலைஞர் நிறைய செஞ்சுருக்காரு. எல்லாமே இந்தியாவிலே இல்லை, ஆசியாவிலே முதல் முறையாக செய்த காரியங்கள் எல்லாமே, கலைஞர் செய்த காரியங்கள் பூராவுமே ஆசியாவிலே முதலாக செய்த காரியங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இவரும் செய்கிறாரு. இப்போ படிக்கிறது எவ்வளோ முக்கியம். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்மளை மாதிரியான ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழை பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள்லாம் படிக்க முடியாது. அதுக்கெல்லாம் இந்த நான் முதல் திட்டம் ஒரு பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும், ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, படிச்சிருக்காங்க, பண்ணுறாங்க. இந்த பெரிய பெரிய உயர்தர படிப்பெல்லாம் படிக்கிறதுல இந்த சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷனும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்கு மக்களுடைய வரி பணத்துலேருந்து இதெல்லாம் செலவு பண்ணது வைக்கிறது. இதில் ஒருத்தன் நக்கலாக கேட்பான். எப்படி கேட்பான் அப்படின்னா, ஏன் அவர் வீட்டு பணத்தை செலவு பண்ணுறாரா அப்படின்னு. அவர் வீட்டு பணத்தை ஏன்டா செலவு பண்ணணும்? அவர் முதலமைச்சராக இருக்கார், மக்களுடைய வரி பணம் இருக்குது, அந்த பணத்தை எடுத்து மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்காக, மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக ஒரு வேலையை செய்கிறாரு. ஆனால் அது நக்கல் அடிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத முதல்ல இவங்க இந்த சங்கி கும்பலும் சரி, இந்த சங்கி கும்பலுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற இன்றைக்கி இருக்கிற அந்த அல்லு சில்லறைகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதில் ஒருத்தருக்கு கனவு கண்டிருக்காருப்பா. ஒருத்தர் என்ன கனவு கண்டார் அப்படின்னா, நயன்தாரா வேணுமா அவருக்கு. அந்த கனவு இவர் தான் யார், சிஎம் தான் அந்த நயன்தாராவை கூட்டு கொண்டு போய் விடணுமா. இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருத்தம் தெரிவித்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனாலும் நம்ம பேசுகிறத பேசி ஆகணும்ல. இப்போது ஒரு சிஎம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவர் சிஎம் பதவியில் இருக்கார். அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் கனவை மெய்ப்படுத்தி காட்டுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஒருத்தன் ஒரு தருதலை, ஒரு ஏழ்ரை, ஒரு ஒன்றுக்கும் உதவாதவன் நயன்தாரா வேணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா, அது செஞ்சு தருவாரா அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ நக்கல் இருக்கணும், அவனுக்கு எவ்வளோ ஒரு 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 இது என்ன சொல்கிறதுங்க. நீங்கள் மக்களை நீங்கள் சொல்லுங்கள். நான் அவர் முன்னாள் மந்திரியாக இருந்தவர். யார்? சிவி சண்முகம். சிவி சண்முகம் முன்னாள் மந்திரியாக இருந்திருக்காரு. ஜெயலலிதா ஆட்சியில் அவர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்திருக்காரு. ஒரு முன்னாள் மந்திரிங்கிறத கூட மறந்து எனக்கு நயன்தாரா வேணும், அதுக்கு அந்த கனவை மெய்விச்சு காட்டுவாரா ஸ்டாலின் அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறது? பொதுமக்களாகிய இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய, ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய எம்ஜிஆரினுடைய விசுவாசிகளாக இருக்கிற, ரெட்டலையோட விரும்பிகளாக இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுங்கள். அத்தனை பேரும் சொல்லுங்கள். இந்த லேடிஸ் எல்லாம் வாங்க, அதில் இருக்கிற அதிமுகனாவே லேடிஸ் தான், லேடிஸோட கோட்டை தான் அதிமுக. ரைட்டு, நீங்கள் சொல்லுங்கம்மா, இந்த வாதம் சரியா? இந்த வாதம் சரியா? இவர் கேட்குறது முறையா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்னோட காணொலியை பெண்கள் பார்க்குறாங்களா, ஆண்கள் பார்க்குறாங்களான்னு தெரியாது.
15 பேர் 25 பேர் 50 பேர் இவ்வளோ தான் பார்ப்பாங்க என் காணொலியை. அந்த 50 பேர் பார்த்தாலும் சரி, அந்த 50 பேர்த்தில் அந்த 20 பேர் பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை 10 பேர் பெண்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு இந்த இதை வந்து இந்த கமெண்ட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணவும் வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணவும் வேணாம், அதெல்லாம் உங்கள் சௌகரியம் போல் நடக்கட்டும். அது எப்போ நடக்கணுமோ அது நடக்கட்டும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதையும் சொல்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மந்திரி, இந்த முன்னாள் மந்திரியாக இருந்தவர், இவர் சொன்னது சரியா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லலாமா? சரி, இவர் என்ன பண்ணலாம்? இவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம்? இவருக்கு என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கலாங்க, எது வேணால் செய்யலாங்க. ஒருத்தர் நம்ம ஊரில் இருந்தான், ஹெச் ராஜான்னு ஒரு ஏழ்ரா இருந்தான் தெரியுங்களா? அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஹைகோர்ட் ஆகுது மயிராகுதுன்னு சொன்னான். இன்னும் நிறைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவான். பெரியாரை ஈவேரான்னு சொல்லுவான், அந்த ஆள் இந்த ஆளுன்னு பேசுவான். அவன் பெரிய ஈவே ராமசாமியினால தான் இவ்வளோ பிரச்சனையே வந்துச்சு, இந்த நாடு நாசமாக போச்சு, இந்த குட்டி சிவராக போச்சுன்னு சொன்னவன் அவன் தான். ஆனால் என்ன பண்ணுவான்? கோர்ட்டில் போயிடணும். கோர்ட்டில் இருக்கிற என்ன பண்ணிடுவாங்க, ஜட்ஜும் சரி, இல்லை தமிழ்நாடு அரசும் சரி, இல்லை வக்கீல்களும் சரி, எல்லாம் சேர்ந்து ஒன்றா பூசி மொழிகி ஒரு என்னமோ அவனை ஒரே கலவையாக மாதிரி கழுவி விட்ட மாதிரி கழுவி விட்டு, இவனை கொண்டு பைத்தியக்காரன், இவனை கொண்டு இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியே சொன்னார். ஆனால் அவனுக்கு தண்டனை கொடுக்கல. ஏன்னா அவன் பைத்தியக்காரன்லாம். இதை நம்புறீங்களா நீங்கள்? அவன் பைத்தியக்காரனா தான் இவ்வளோ தெளிவாக பேசுவானா? அப்போ அவனை என்ன பண்ணியிருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது, 1 வருஷமாக ஜெயிலில் வச்சுருக்கணுமா இல்லையா? இவன் ஒரு சீமா பார்த்து இப்படி சொல்கிறான்ல, எனக்கு நயன்தாராவை ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறான்ல, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை பார்த்து, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து, இந்த 8 கோடி மக்களினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து இந்த வார்த்தையை கேட்குறானே, இதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம்? என்ன விதமான நம்ம எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. எம்ஜிஆர் இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பாரா? இல்லை வேறு தலைவர்கள் இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பாரா? இவர் மந்திரியாக தான் இருந்தாரா? உண்மையிலே இவர் படிச்சிருக்காரா? மந்திரியாக இருந்து என்ன வேலை பார்த்தாரு? இவர் இலவச வேட்டி சேலை கொடுக்கலையா? இல்லை இவர் கனவு காண சொல்லலையா? இவருக்கு ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில் சைக்கிள் கொடுக்கலையா? கம்ப்யூட்டர் கொடுக்கலையா? லேப்டாப் கொடுக்கலையா? இல்லை டிவி என்ன கொடுக்கல? மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, எல்லாமே ஜெயலலிதா ஆட்சியில் கொடுத்தாங்கல்ல. இல்லைன்னு யாரும் சொல்லலையே. அப்போல்லாம் இவர் இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாரா? அவர் கனவு காணுங்க, ஏமா எனக்கும் ஒன்று தேவைப்படுதுமா? ஜெயலலிதா அம்மாட்ட கேட்க வேண்டியதானே, ஆமாம் எனக்கும் ஒன்று தேவைப்படுதுமா, அதை நீங்கள் வாங்கி ஏற்பாடு பண்ணி தரீங்களாமான்னு கேட்கலாமுல்ல, கேட்டிருக்கலாமுல்ல. இவரும் சிஎம் தான், அவங்களும் சிஎம் தான். அடுத்தாப்புல பொள்ளாச்சி, திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன சொல்லுவார்? புடவை வாங்கி தரீங்க, வேட்டி சேலை வாங்கி தரீங்க, புடவை வாங்கி தரீங்க, பாவாடை யார் வாங்கி தருவா? பெண் குலமே, தாய் குலமே, அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுகவின் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய தாய் குலமே, இந்த 2 ஆன்சருக்கும் பதில் என்னங்க? இந்த 2 சென்டென்ஸுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க? இது எப்படி கொண்டு போய் சேர்க்குறது? கூவத்தூர் எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஆடினாங்க. கூவத்தூரில் எல்லாம் அவுத்து போட்டு ஆடினாங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கேலி கூத்தானது எம்ஜிஆர் இறப்புக்கு பின்னாடி தான். கேலி கூத்தானுச்சு. இதை விட ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை, ஒரு கவர்மெண்ட்டை, இந்த மாதிரி மந்திரிகளை, இந்த மாதிரியான ஆட்களை பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு கேலி கூத்து, கேவலத்துலேயும் கேவலம். 2014 மோடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? பிஜேபிக்காரங்க என்ன பண்ணாங்க? சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு கெட்ட படம் பார்க்குறது, பெண்களை ரேப் பண்ணுறது, ஒரு ஹாக்கி சம்மேளன, அது என்ன ஒரு மல்யுத்தமா, அது அவருக்கு அந்த இதுக்கு அதுக்கு லீடராக இருக்கிறவன் அந்த பொண்ணுங்களை பூரா கெடுக்கிறது, செக்ஸ் அப்யூஸ் பண்ணுறது. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னமோ கொடுமையெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் சொன்னாக்கா இந்த காணொலி பத்தாது, 1 மணி நேரம் போயிடும்.
என்னதாங்க இவங்க மனசுலலாம் நினச்சிருக்காங்க? இப்போ மன்னிப்பு கேட்டிருப்பாங்கன்னே வச்சுக்கோங்க, மன்னிப்பு கேட்டிருக்கணும். கேட்கலங்கன்னா லேடிஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் எல்லாமே கையில் ஏதாவது ஆயுதத்தை, வீட்டில் இருக்கிற ஆயுதத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த ஒரு படித்த மனிதர்கள், அரசினுடைய உயர் பதவியில் இருந்தவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு காலத்தில், இவங்க இப்படி பேசலாமா? அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ அதாவது எப்படின்னா, எப்படி சொல்கிறது அதை, இந்த காசு இருக்குது, நாங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்குவோம், எவ்வளோ வேணாலும் பண்ணிக்குவோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட இது கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பொண்டாட்டியை கூட இருப்போம். அப்போது இந்த அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல் எவ்வளவு கேவலமாக கேடுகட்டத்தனமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இப்போ இவர்கள்லாம் திரும்பி இன்னொரு தடவை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா இவர்கள் எப்படி இந்த பெண்கள் முகத்தில் போய் முழிப்பாங்க? அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்க? ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி இந்த கூவத்தூரில் அடித்த ஆட்டம் போட்ட கொட்டம் எல்லாத்துக்கும் தெரியும் தானே? எல்லாத்துக்கும் தெரியும் தானே? ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற அம்மாவை 25 லட்ச ரூபா கொண்டாந்து கூட்டி கொண்டாந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ கேவலங்க! இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு செயலுங்க! இதெல்லாம் காணொலியில் இருக்குங்க, வீடியோவில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுடைய மந்திரிகள், ஒருவேளை திமுக வரல, அதிமுக வருதுன்னு, இந்த மந்திரிகள்லாம் ஜெயிச்சு வந்தால் என்ன பாடுபடுத்துவாங்க? கூவத்தூரில் போட்ட ஆட்டம் ஒரு பக்கத்து, இந்த திண்டுக்கல்லேருந்து இந்த மந்திரி பண்ணுறாரு, என் மந்திரி பேசுகிறாரு, பாவாடை யார் வாங்கி தருவாங்க அப்படின்னு காமெடின்னு நினச்சிக்கிட்டு கன்றாவியாக பேசி வச்சுருக்காரு. அது அவர் கோட்டைக்குள்ளார என்ன நடந்துச்சு? 240 பெண்கள் செக்ஸ் அபியூஸ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுமில்ல, அவங்க படித்தோம்ல, பார்த்தோம்ல. ஐயா அண்ணா விட்டுருங்கண்ணா, வலிக்குதுண்ணா, நான் கழட்டிடுறேண்ணா, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறேண்ணா, என்னை அடிக்காதீங்கண்ணா, விட்டுருங்கண்ணா, வலிக்குதுண்ணா, ட்ரெஸ்ஸை கழட்டிடுறேண்ணா. அந்த ஒத்த வார்த்தை இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மனசில் அப்படியே காதில் அப்படியே ரிங்காரமாக சுற்றிக்கிட்டே இருக்குமே. யாராலையும் மறக்க முடியும். 240 பெண்களுக்கு மேலே. அப்போது அதுக்கு இந்த இவர்களுடைய புத்தி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்களா? ஒருத்தன் நயன்தாரா வேணும்னு கேட்குறான், இன்னொருத்தன் பாவாடை யார் வாங்கி தருவாங்கன்னு கேட்குறான். இவங்களுடைய குடும்பம், அந்த வாரிசு, போக்குவரத்து, அவங்கெல்லாம் 240 பெண்களை பெல்ட்டால் அடித்து ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லி சித்திரவதை செஞ்சு, இதெல்லாம் என்னங்க அர்த்தம்? அதெல்லாம் நம்ம நாடு எங்கெங்க போயிட்டுருக்குது? அறிவில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உலகத்துக்கே தத்துவங்களை போதித்த தமிழ்நாடு, உலகத்துக்கே மொழிகளை சொல்லித்தந்த தமிழ்நாடு, தமிழனுடைய மொழி தமிழ், உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் வளர்ந்த இந்த மண்ணில் இந்த மாதிரி கேடுகட்ட கேவலமான கேப்மாரிகள் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்படி எல்லாமே ஒரு சில நேரங்களில் இப்போ எனக்கே ஒரு முகம் இருக்கும், வேறொரு முகம் இருக்கும். அதை நான் தெளிவுபடுத்த மாட்டேன், வெளிப்படுத்த மாட்டேன், கொஞ்சம் நாகரிகமாக நடந்துட்டு போயிடும்னு வச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். நான் மட்டும் எல்லாருமே யோக்கியனும் இல்லை, எல்லாருமே கெட்டவங்களும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய போஸ்டில் மந்திரியாக இருந்தவங்க ஒரு மாண்போடு பேசணுமா இல்லையா? ஒரு கண்ணியம் இருக்கா இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேரில் அண்ணாவை கொண்டு முன்னாடி வச்சிருக்கிற அந்த கட்சியின் பேரில் அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எங்கே போச்சு? எங்கங்க போச்சு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எங்கே? இந்த 2 வார்த்தையை நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும், யார் காலில் விழுந்து பெண்களுடைய நீங்கள் பகிரங்கமாக அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்து ஸ்டேஜில் நின்று காலில் நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் இந்த சொற்களுக்கு மக்கள் பதில் சொல்வார்கள்.